தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழாம் எம் தமிழை பிழையறப் பேசவும் பிறமொழி கலப்பை தவிர்க்கவும் எண்ணி இச்சிறியவளின் சிறுமுயற்சி. தாய்மொழியாம் செம்மொழியை செய்த சான்றோர்கள் சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே ஆரியரின் வருகையால் கன்னித் தமிழில் களங்கம் ஏற்பட்டு வடமொழி தமிழுக்குள் புகுந்து மணிப்பவள நடை என்னும் ஒரு புதிய நடை வடிவத்தை தமிழ்மொழி ஏற்றுக்கொண்டது. இம்மொழி கலப்பில் பேசுவதும் எழுதுவதும் சிறப்பு என ஆரியர் புலம்ப செம்மொழி புலவர்களும் அவ்வகையே தமது பாக்களை மணிப்பவள நடையில் பாடத் தொடங்கினர். மணிப்பவள நடையிலிருந்து எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை மீட்டெடுக்க சான்றோர்கள் பலர் தமது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டனர். அதன் பயனே இன்றும் தமிழ்மொழி நிலையாக இருக்க கரணியமானது. மொழி ஞாயிறு என போற்றப்படும் தேவநேய பாவாணர், மறைமலை அடிகளார் போன்றோர் அச்சான்றோர்களில் தலையானவர்களாக பேசப்படுகின்றனர். எம் சான்றோர்கள் வழி நின்று இன்று முதல் எம் மொழியாம் தமிழ் மொழியை கலப்பின்றி பேசவும் எழுதவும் உரையாடவும் முயற்சிப்போமாக. இன்று முதல் இச்செயலில் நான் ஈடுபடப் போகிறேன். நீங்களும் இச்செயலில் என்னுடன் கைகோப்பீர்களா? எம்மொழியை வளம்படச் செய்வீர்களா? இதனை ஒரு வேள்வியாக ஏற்றுக்கொண்டு முடிந்தவரை தூய தமிழில் பேச முயலுவோம். ஒரு நாளுக்கு 2 தமிழ் சொற்கள் வீதம், அதாவது கலப்படமற்ற தூய தமிழ் சொற்களை நான் இங்கு பதிவிடுகிறேன். இன்றிலிருந்து தாய்மொழியில் பேசும்போது வேற்றுமொழி கலப்புகளை தவிர்க்க முயற்சிப்போம். ஆயுதமேந்தி போரிடுவது ஒரு வகை போர், எழுதுகோள் ஏந்தி போரிடுவது இன்னொரு வகை போர். தூய தமிழில் பேசுவதும் இது ஒரு வகை போரேயாகும். இப்போரும் இப்புரட்சியும் எம்மொழிக்கு புதிதல்ல. எம் சான்றோர்களில் பலர் இதனை ஆரம்ப காலத்தில் இருந்தே பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். சமகாலத்திலும் கூட எம்மவர்கள் பலர் தூய தமிழில் பிறமொழி கலப்பின்றி பேசுவதை தமது வளமையாக கொண்டிருக்கிறார்கள். அதை திறம்படவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எமது மூதாதையர் பயன்படுத்திய சொற்களை மீட்டெடுப்போம், மீண்டும் பயன்படுத்துவோம். ஆங்கில மொழியில் பேச விரும்புவோர் ஆங்கிலத்தில் பேசலாம், வடமொழியில் பேச விரும்புவோர் வடமொழியில் பேசலாம். ஆனால் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பேச விரும்புவோர் பிறமொழி கலப்பின்றி தமிழ் மொழியை மட்டுமே பயன்படுத்தி பேச முயற்சிப்போம். ஆரம்ப காலத்திலேயே எம்மொழியில் கலக்கப்பட்ட பிறமொழி சொற்களை களைந்திருந்தால் இன்று இப்புரட்சிக்கு வேலை இருந்திருக்காது. இருந்தபோதும் எம்மொழி எது பிறமொழி எது என பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எம் சான்றோர்கள் திறம்பட உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கைகளை பிடித்து கொண்டு நாமும் திறம்பட பயணிப்போம். எம்மொழியில் கலந்திருக்கும் கலைகளை களைந்திடுவோம். செம்மொழியாம் எம்மொழியை எக்கலப்படமும் அன்றி தூய மொழியாக எம் அடுத்த தலைமுறையினரின் கைகளில் கொடுத்திடுவோம். 1000 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் தமிழ் மொழியை இன்னும் 10,000 ஆண்டுகள் வாழ வழி சமைப்போம். செந்தமிழை நாசுவைக்க, தீந்தமிழ் மனம் சிறக்க, கன்னித்தமிழ் காட்சியளிக்க, பைந்தமிழில் பாவடிப்போம். வாருங்கள் எம் தமிழ் உறவுகளை. நன்றி.